நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஒரு விசை நம் தேவாதி தேவனை நோக்கி, நம்மை இந்நாள் வரைக்கும் சுகபத்திரமாய் பாதுகாத்த நம் தேவனை நோக்கி, நம்மை பூமியின் மண்ணினாலே எடுத்து உருவாக்கி அவருடைய நாசியின் சுவாசத்தை நம் மீது வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த கிருபைக்காகவும், அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இரக்கத்திற்காகவும் நாம் தேவனை நோக்கி சோஸ்தரிப்போம். எவ்வளவோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், எவ்வளவோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர்கள் மத்தியில் நம்மையும் வேறு பிரித்து எடுத்து அநேக சுகவீனங்கள் மத்தியிலும், அநேக வியாதிகள் மத்தியிலும், அநேக கொள்ளை நோய்கள் மத்தியிலும் நம்மை உயிரோடு மீட்டி எடுத்து எந்நாள் வரைக்கும் சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் ஒரு விசை இப்பொழுதும் கண்ணோக்கி பார்க்க போகிறோம். தேவனே என்னை கண்ணோக்கி பாருமப்பா, தேவனே என்னை கண்ணோக்கி பாருமப்பா. என் வாழ்க்கையை பாரும், என் நிலைமையை பாரும், என் சஞ்சலத்தை பாரும். நான் எவ்வளவாக நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எவ்வளவாக நான் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னையும் கண்ணோக்கி பாரும் என்று தேவனை நோக்கி நாமும் இப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி நாமும் கேட்கப் போகிறோம். உங்கள் மனதில் என்ன குறைகள் இருந்தாலும் சரி, என்ன வேதனைகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, சொல்ல முடியாத துயரங்கள் உங்களிடத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் சொல்லி அழ முடியாத அளவுக்கு துக்கம் உங்களை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருந்தாலும் சரி, உன்னை உயிரோடு பத்திரமாய் வைத்து கொண்டிருக்கிற, உன்னை இந்நாள் வரைக்கும் சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முறையிடு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் வாய்களை விரிவாய் திறந்து, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருமப்பா, தேவனே என்னை கண்ணோக்கி பாருமப்பா, கர்த்தாவே என்னை நோக்கி பாரும் என்று கெஞ்சி மன்றாடுவோம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றே ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றே ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா, சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. ஆமாப்பா, உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களையும் கைப்பிடித்து வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிற தேவனே, மீதியாயிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவஜனமே, எந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களை குறித்து நாமும் இன்றும் சிந்திக்கப் போகிறோம். இந்த சங்கீதத்தை குறித்து நானும் சிந்தித்து கொண்டிருக்கையில், இந்த சங்கீதத்திலும் தாவீதானவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார் என்றும்,
அவர் எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் என்பதையும் குறித்து அவருடைய இடத்திலிருந்து நாமும் சிந்தித்து பார்த்தோமானால் ஒரு மிகப்பெரிய சஞ்சலத்திலும் ஒரு போராட்டத்திலும் ஒரு தவிப்பிலும் இருந்து தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலம் துரத்திவிடப்பட்ட போதிலும், தன்னுடைய சொந்த மாமாவாகிய சவுல் நிமித்தமாக துரத்தப்பட்ட போதிலும், அவ்வளவு நெருக்கங்கள் வேதனைகள் எல்லாம் அவரை சூழ்ந்து இருந்தாலும், சுற்றி இருக்கக்கூடிய ராஜாக்கள் நிமித்தமாகவும் தன் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்கள் நிமித்தமாகவும் இவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையில் இவர் அபிமெலேக்கு முன்பாக அவனுக்கு முன்பதாக வேஷம் மாறி அவனால் துரத்திவிடப்படக்கூடிய சூழ்நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தபோது இவன் பாடின சங்கீதமாக இங்கேயும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 34ஆம் சங்கீதத்திலும் தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லுகிறது. இந்த அபிமெலேக்கு என்பவர்கள் யார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது இஸ்ரவேல் தேசமாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த அந்த கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த தேசத்திற்கு பிரயாணமாக வந்து கொண்டிருந்த வேளையில் இவர்களை வழிமறித்து இவர்கள் அந்த தேசத்திற்குள்ளும் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளதாக செல்லக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு விரோதமாக போர் செய்து யுத்தம் செய்து அவர்களை தடுத்து நிறுத்தின ஒரு கூட்டம்தான் இந்த அபிமெலேக்கு என்பவர்கள். அவர்களை குறித்து பிதாவாகிய தேவனானவர் இவர்களை ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு இவர்கள் எப்படி வழிமறித்தார்கள் என்பதை குறித்து நீ நிருபமாக எழுதிவை, நீ ஏட்டிலே எழுதிவை என்று மோசேக்கும் யோசுவாவுக்கும் தேவன் கட்டளையிட்டார். அப்படி இவர்கள் வழிமறித்த செய்கையை 450 வருடங்கள் கழித்து சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அவர்கள் என் தேவனாகி என்னுடைய பிள்ளையாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வருகையில் அவர்களை குறித்து வழிமறித்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன், அவர்கள் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, சங்காரம் செய்துவிடு என்று தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் மூலமாக சவுலுக்கும் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கூட்டத்தாராகிய இந்த அபிமெலேக்கு இப்பொழுது ஒரு காரியம் செய்கிறான். என்ன செய்கிறான் என்ன பாருங்க. தாவீது ராஜாவை துரத்துறான். தாவீது ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். தாவீது ராஜாவை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று அவனையும் துரத்தி அடிக்கும்போது அந்த சூழ்நிலையில் இருந்த இந்த தாவீது பாடின சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிரியமான தேவஜனமே, இந்த சங்கீதமானது ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லுகிறது. ஒருவனால் துரத்தப்பட்டு, ஒருவனால் துன்பப்படுத்தப்பட்டு, ஒருவனால் வேதனைக்குட்படுத்தப்பட்டு அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கும்போது இவன் பாடின சங்கீதம் முதலாவது வார்த்தை அவன் சொல்லுறான். என்ன சொன்னான் பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்வோம்? யாராவது ஒருத்தர் நம்மை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க, யாராவது ஒருத்தர் நம்மை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க, யாராவது ஒருத்தங்க நம்ம ரொம்ப நெருக்கத்திற்குள்ளதாக உட்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய காரியம் என்னவாக இருக்கும்? என் தேவனாகிய கர்த்தருக்கு, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, என் பிதாவானவருக்கு நான் படக்கூடிய வேதனை தெரியுமா தெரியாதா? என் தேவனுக்கு கண் இருக்கிறதா இல்லையா? நான் படக்கூடிய வேதனையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? நான் எவ்வளவாக நெருக்கப்படுகிறேன், நான் எவ்வளவாக ஒடுக்கப்படுகிறேன், இவன் என்னை எவ்வளவாக துன்பப்படுத்துகிறான் என்பதை குறித்து புலம்பல் இருக்குமே தவிர தேவனை நாம் சோஸ்தரிக்க மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்தபோது அவர் சொன்ன காரியம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அவர்களை ஆசீர்வதிப்பதை தவிர அவர்களை சபியாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்.
பிரியமானவர்களே, இங்கே தாவீது சொல்லக்கூடிய காரியம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, நெருக்கடி வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, நிந்தனை வந்தாலும் சரி, நான் எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தரை சோஸ்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 2ஆம் வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் ஆத்துமா கர்த்தருக்குள் ரொம்ப மேன்மை பாராட்டும். என் ஆத்துமா ரொம்ப கர்த்தரை குறித்து ரொம்ப மேன்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இந்த தாவீது ஒருபோதும் தேவனை நிந்திக்கவில்லை. என கண்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாவீது ராஜாவுக்கு வந்த பிரச்சனையை போல, போராட்டத்தை போல ஒருபோதும் நமக்கு வராது. ஒருபோதும் நமக்கு வராது. நம் தேவன் நமக்கு பிரச்சனை வருவதற்கு ஒருபோதும் ஒட்ட மாட்டார். அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அவர் அனுமதிக்க மாட்டார். ஆனாலும் தேவனை நாம் நிந்திப்போமானால், தேவனுக்கு விரோதமாக நாம் முறுமுறுப்போமானால் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகல காரியமும் கொடுக்கப்பட்டது. தேவனை அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் தீர்க்கதரிசி மூலமாகவும் தேவனுக்கும் இவர்களுக்கும் இடையிலே மோசே, யோசுவா இருந்து இவர்களை அவ்வளவாக தேவைக்கு அதிகமாக வழி நடத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவர்கள் முறுமுறுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முறுமுறுப்போமையானால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. 3ஆம் வசனம், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இப்போ என் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாருங்க. ஒருத்தன் இவனை துரத்தி இவனை எப்படியாவது விரட்டி அடிக்கணும்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டு இருக்க சூழ்நிலையில் இவன் செய்யக்கூடிய காரியம் என்ன செய்கிறான் பாருங்க. கர்த்தரை நோக்கி புது பாட்டை பாடி பாடி புகழ்ந்து அவரை ஆராதித்து சோஸ்தரித்து கொண்டிருக்கிறான். இவன் செஞ்ச காரியம் மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியம், சந்தோஷமான காரியம் செஞ்சிட்டோன்னா உடனே சொல்லுவாங்க, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தும் நீ இப்படி இருக்க பற்றியா, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தும் உனக்கு இந்த சிரிப்பு தேவையா, உனக்கு இவ்வளோ காரியம் இருந்தும் உனக்கு இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சி உனக்கு தேவையா என்று சொல்லுவாங்க. ஆனால் தாவீது ராஜா என்ன செய்கிறான் பாருங்கள். யார் என்னை துன்பப்படுத்தினாலும், யார் என்னை நெருக்கத்திற்கு உள்ளாக்கினாலும் சரி, நான் எக்காலத்திலும் என் தேவனை சோஸ்தரிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் என் தேவனை நான் சோஸ்தரிப்பேன். அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். நான் மற்றவர்களை குறித்து சபிக்க மாட்டேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்களை குறித்து நான் வேதனை அடைய மாட்டேன், எரிச்சல் அடைய மாட்டேன். அவர்களை குறித்து சாபமான வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக என் தேவனை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நம்மை அவர்கள் துன்பப்படுத்துகிறார்களா, விரட்டி அடிக்கிறார்களா, வேதனைப்படுத்துகிறார்களா, அமைதியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பாடிக்கிட்டே இருந்தோன்னா, கர்த்தருடைய வசனத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா, கர்த்தருக்குள் நம்முடைய ஆத்மாவை திடப்படுத்தி கொண்டே இருந்தோன்னா, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இப்படிப்பட்ட பிரச்சனை என் பிள்ளைக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை குறித்து என் பிள்ளை புலம்பாமல் என்னை சொஸ்தரிக்கிறாள், என்னை சொஸ்தரிக்கிறாள், அவளுக்கு நான் துணையாக நின்று எல்லா தீங்கிலிருந்தும் அவர்களை விடுவிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். 4ஆம் வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் இவ்வளோ பிரச்சனையில் இருந்தும் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகம்
பிரகாசமடைந்தது, வெட்கப்படவில்லை. நாமும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் ஒருபோதும் வெட்கப்படாது. நம்முடைய முகம் ஒருபோதும் வாடக்கூடிய சூழ்நிலைக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் விட மாட்டார். நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறோம், ஆனாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? கிறிஸ்தவத்தை நாம் பின்பற்றுகிறோம். கேட்டால் நான் கிறிஸ்தவன், கேட்டால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறோம். ஆனால் தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் பின்பற்றுகிறோமா? தேவன் கற்றுக் கொடுத்த சகலவிதமான எல்லா ஜபங்களையும், தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தாரே, அதை நாம் பின்பற்றுகிறோமா? யாராவது நமக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னா நாம் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறோம். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இருக்கணும். நீ போய் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டனா கர்த்தர் சும்மா இருந்துருவார். யுத்தம் கர்த்தருடையது. நம்மை படைத்த தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய கோபம், ஒருவர் மீது நீ படக்கூடிய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவன் என்ன சொல்றான் பாருங்க, முற்றிலும் தன்னை அர்ப்பணித்து விட்டான், முற்றிலும் தன்னை தாழ்த்தி விட்டான். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ராஜா கூப்பிட்டான் என்று சொல்லவில்லை, இந்த அரண்மனை வைத்திருக்கவன் கூப்பிட்டான் என்று சொல்லவில்லை, இந்த ஆடு மேய்ப்பவன் கூப்பிட்டான் என்று சொல்லவில்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு ராஜாவாக இருக்கிறவன் எப்படி சொல்கிறான் பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான். அப்போ நம்மெல்லாம் யார்? ஏழைக்கும் பெரிய ஏழை. அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவன் சாட்சியாக சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். எனக்கு துன்பம் வந்தாலும் வரட்டும், எனக்கு பிரச்சனை வந்தாலும் வரட்டும், எனக்கு போராட்டம் வந்தாலும் வரட்டும், எனக்கு நிந்தனை வந்தாலும் வரட்டும், என் தேவனாகிய கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை என் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய பலம் என் தேவனாகிய கர்த்தர் என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் நமக்காக எழும்பி நிற்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இவன் ஒரு வனாந்தரத்தில் இருக்கான், அரண்மனையை விட்டுட்டு முச்செடிக்கு உள்ளே இருக்கான், காடுகளுக்கு மத்தியில் இருக்கான், மிருகங்களுக்கு மத்தியில் இருக்கான், கொடிய விலங்குகளுக்கு மத்தியில் இருக்கான், ஜனங்கள் எல்லாரையும் விட்டு விட்டு தூரமாக இருக்கான். அவன் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. காட்டில் இருக்கவன் சொல்லக்கூடிய காரியம் குறையே இல்லைப்பா அப்படிங்கிறான். அப்போ உலக அளவில் அவனுக்கு எதுவுமே தேவைப்படலை. தேவனாகிய கர்த்தர் அவனுக்குள் வரும்போது அவனுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது. நம்முடைய மனசில் நிறைவு வேணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது, நம்ம கூட இருக்கும்போது எப்போதுமே நமக்கு ஒரு நிறைவான பலன் வரும். வேதம் சொல்லுகிறது, அவராலே உனக்கு நிறைவான பலன் வருவதாக, அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. நமக்கு நிறைவான பலன் நம் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் வரும் என கண்பானவர்களே. கடைசி 10ஆம் வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். எப்போ சிங்கக்குட்டிகள்லாம் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். அது காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் சரி, அது பட்டினியாக இருக்கும். ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீ கர்த்தரை நம்பினால், கர்த்தரை நீ தேடினால் உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கு அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையில் போராட்டம் வருகிறதா, துன்பம் வருகிறதா, எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு
உம்மை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும், உம்மை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கும், உம்மை நான் உயர்த்தி பிடிப்பேன், உமக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்று தேவனை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன்.